Hello everyone. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா AWSோட Throttling கான்செப்ட். ஸோ என்னோட லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு API கேட்வேனா என்ன, அது எப்படி Lambda ஃபங்க்ஷனோட கனெக்ட் பண்ணுறது, எப்படி நம்ம API டிசைன் பண்ணுறதுன்றதை பற்றி தான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் அதோட கைண்ட் ஆஃப் கண்டினியூஷன் மாதிரி, ஸோ இந்த API கேட்வேக்கு எப்படி Throttling-ஐ வந்து செட் பண்ணுறதுன்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கன்சோல்குள்ள நான் லாகின் பண்ணிட்டேன். இதில் வந்து நான் லாஸ்ட் டைம் க்ரியேட் பண்ண அந்த API கேட்வே இதுவே எடுத்துடுறேன். ஸோ API கேட்வே கிளிக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட 2 API கேட்வேஸ் இருக்குது. ஸோ நான் மூவிஸ் தான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிச்சது. ஸோ இதில் ரவுட்ஸ் நான் கிளிக் பண்ணேன்னா என்கிட்ட இப்போ 2 ரவுட்ஸ் இருக்குது. போஸ்ட்டு கெட்டு க்ரியேட் மூவிஸோடைய 2 ரவுட் இருக்குது. ஓகேவா? ஸோ பேசிக்காக த்ராட்லிங்ன்றது என்ன கான்செப்ட்ன்றதை முதல்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது சிம்பிளாக சொல்லணும்னா வந்து நம்ம பைத்தானில் வந்து ரேட் லிமிட்டர் யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி கான்செப்ட் தான். ஸோ ரொம்ப காமனாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெப்சைட் வந்து இப்போ உங்களோட வெப்சைட் நீங்கள் ஒன்று ஹாஸ்ட் பண்ணுறீங்க, அது வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு செகண்டுக்கு வந்து 10 ரெக்வஸ்ட் தான் ஹேண்டில் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஹேக்கர்ஸோ இல்லை வேறு யாராச்சும் உங்களோட வெப்சைட்டை வந்து கிராஷ் பண்ணணும்னு நினச்சா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சின்னதாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினா போதும், பைத்தான்லேயே எழுதினா கூட போதும். அந்த ஸ்கிரிப்டை வச்சு உங்களுக்கு வந்து மல்டி த்ரெடிங் கான்செப்ட் வழியாவோ இல்லை மல்டி ப்ராசஸிங் வழியாவோ உங்களோட வெப்சைட்க்கு வந்து கண்டினியூஸாக வந்து அதிகமான ரெக்வஸ்ட்டை ஒரே செகண்டுக்குள்ளார அவங்க ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய வெப்சைட்டே வந்து 10 ரெக்வஸ்ட் தான் ஒரு செகண்டுக்கு ஹேண்டில் பண்ணுன்னா, நான் க்ரியேட் பண்ணுற அந்த ஸ்கிரிப்டோ இல்லை ஹேக்கர்ஸ் க்ரியேட் பண்ணுற அந்த ஸ்கிரிப்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1000 ரெக்வஸ்ட் ஒரு செகண்டுக்குள்ளே க்ரியேட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஹாபீஸாக உங்களுடைய சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டாக லைக் கிராஷ் ஆகிடும், கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் ஆகிடும், ஒன்றுமே அது ப்ராசஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதோட ரெக்வஸ்ட் எவ்வளோ தூரம் ஹேண்டில் பண்ணுமோ அதை விட அதிகமாக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அதை விட அதிகமாக நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்குறோம். ஸோ இந்த API கேட்வேயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நான் முதல்ல சொன்ன கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் EC2 இன்ஸ்டன்ஸில் இல்லை டிஜிட்டல் ஓஷனில் நீங்களாக ஒரு சர்வர் எடுத்து நீங்களாக ஹாஸ்ட் பண்ணுறதுல தான் இந்த மாதிரி ஃப்ரீசிங் ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி நீங்கள் API கேட்வே வழியாக யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகுன்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு API டிபெண்ட் பண்ணி தான் அது அமௌண்ட்டை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்காக ஐ திங்க் API கேட்வேக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 1 மில்லியன் ரெக்வஸ்ட்க்கு சம் $1 இல்லை $3 அவங்க பண்ணுறாங்க. ஸோ நான் இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி என்னோட சர்வருக்கே நான் வந்து கண்டினியூஸாக வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு செகண்டுக்கு வந்து நான் thousands ஆஃப் ரெக்வஸ்ட் ப்ராசஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு மந்தில் பார்த்தீங்கன்னா அன்னெசரியாகவே நிறைய ரெக்வஸ்ட் என்னோட AWS API கேட்வேக்குள்ளார வந்துடும். அதனால அன்னெசரியாக எனக்கு வந்து ஹெவி பில் வரும். ஸோ இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த த்ராட்லர் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டம்லேருந்து ஒரு செகண்டுக்கு எவ்வளோ ரெக்வஸ்ட் வரும் அதை வந்து அது கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஒரு ரெக்வஸ்ட் ஒரு சிஸ்டத்தில் வந்து நம்ம வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு ரெக்வஸ்ட் தான் வரணும், அதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொன்னோம்னா, அதுக்கு மேலே ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா அது வந்து அலோவ் பண்ணாது. ஸோ இன் சிம்பிள் அதுதான். ஸோ ஒரு நேரத்தில் ஒரு சிஸ்டத்துலேருந்து ஒரு செகண்டுக்கு எவ்வளோ ரெக்வஸ்ட் வரணும் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அத்தனை ரெக்வஸ்ட்க்கு மேலே அந்த சிஸ்டத்துலேருந்து அதிகமான ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் அது அக்செப்ட் பண்ணிக்காது. ஓகேவா? ஸோ இப்போ ப்ராக்டிக்கலாக எப்படி அதுன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ ஏதோ ஒரு API எடுத்துக்கோங்களேன். இப்போ என்னோட கெட் API நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இந்த பர்டிகுலர் API கேட்வேக்குள்ளார எனக்கு 2 இருக்குது. ஸோ நான் கீழே வந்தேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் இருக்கும் லெஃப்ட் சைடில். ஸோ அதில் வந்து த்ராட்லிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ நான் அந்த த்ராட்லிங்கை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஸ்டேஜ் டு கண்டினியூ, என்கிட்ட இருக்கிறது டிஃபால்ட் ஸ்டேஜ் தான். ஸோ நான் டிஃபால்ட் ஸ்டேஜ் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் செலக்டிங்க கொடுத்துட்றேன். செலக்ட் கொடுத்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா இன் சிம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஸோ இது வந்து கம்ப்ளீட் அக்கௌண்ட் த்ராட்லிங்க்கு, இது வந்து டிஃபால்ட் ரவுட் த்ராட்லிங்க்கு. ஓகேவா? ஸோ நான் இந்த இடத்துல வந்து எடிட் கொடுத்துட்றேன். எடிட் கொடுத்துட்டு இது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டணுன்றதுக்காக நான் வந்து ஒரு ரெக்வஸ்ட் தான் கொடுக்குறேன். பர்ஸ்ட் லிமிட் 1, ரேட் லிமிட் 1. ஸோ சேவ் கொடுத்துட்றேன். ஸோ பேசிக்காக ரேட் லிமிட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்டுக்கு எவ்வளோ ரெக்வஸ்ட்டு ஒரு சிஸ்டத்துலேருந்து நீங்கள் அலோவ் பண்ணுறீங்கன்றது. பர்ஸ்ட் லிமிட்டுன்றது வந்து இந்த ரேட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் லைக் ஸ்டேபிளாக அலோவ் பண்ணுறது. சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து டெய்லியும் வந்து 10 ரெக்வஸ்ட் பர் செகண்ட் தான் அலோவ் பண்ணும். இது வந்து ஸ்டேபிளாக இருக்கிறது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது. பர்ஸ்ட் லிமிட்டுன்றது பார்த்தீங்கன்னா அந்த 10 ரெக்வஸ்ட்டுக்கு மேலே எத்தனை நான் அலோவ் பண்ணலாம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு, அந்த மாதிரி சொல்கிறது தான் பர்ஸ்ட் லிமிட். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 1+1 கொடுத்துருக்குறோம். ஸோ மேக்ஸிமம் இது வந்து 2 ரெக்வஸ்ட் பர் செகண்ட் தான் அலோவ் பண்ணும். பட் ரேட் லிமிட் தான் உங்களுக்கு ஆக்சுவல் இது. ஸோ 1 தான் உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக லைக் ஸ்டேபிளாக இருக்கிற ஒரு செட்டிங் மாதிரி. இந்த 1 வந்து பார்த்தீங்கன்னா அக்கேஷ்னலாக ஏதாவது ஹை ஸ்பைக்ஸ் வந்துச்சுன்னா அந்த மாதிரி டைமில் மட்டும் இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். அதுக்காக தான் பர்ஸ்ட் லிமிட் வந்து ஹை லைக் 1 எக்ஸ்ட்ரா கொடுக்குறது. ஸோ நீங்கள் ரியல் டைமில் ப்ராக்டிக்கலாக உங்களுடைய வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி யூஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரேட் லிமிட் வந்து 10 ரெக்வஸ்ட் பர் செகண்டு, பர்ஸ்ட் லிமிட் வந்து மேக்ஸிமம் ஒரு 15 ரெக்வஸ்ட் பர் செகண்ட், அந்த மாதிரி நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ கொடுத்துருக்க ரேட் லிமிட்டு பர்ஸ்ட் லிமிட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரவுட்ஸில் இருக்கிற இந்த பர்டிகுலர் இதுக்கு தான். ஸோ இது வந்து 2த்துக்கும் அப்ளிகபிள் ஆகும். போத் கெட்டுக்கும் அப்ளிகபிள் ஆகும், போஸ்ட்டுக்கும் அப்ளிகபிள் ஆகும்.
ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெட் ஏபிஐயை நம்ம ட்ரிகர் பண்ணி பார்க்கணும். ஸோ நான் ஏபிஐ கேட்வேக்குள்ளார போயிட்டு இந்த லொக்கேஷனை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணி பேஸ்ட் கொடுத்துட்டு ஓகே நாட் ஃபவுண்ட். நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான். ஸோ இது வந்து மூவிஸ் கொடுக்கணும் ஸ்லாஷ். ஓகே ஸோ இன்டர்நெட் சர்வர் வருது. ஓகே ஸோ இது வந்து என்ன ரீசன்றது எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது மூவி ஐடி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் இது இந்த பிரச்சனை வருது. ஸோ 110ன்னு கொடுத்தா 111 கொடுக்கும். ஸோ எவ்வளோ நம்பர் கொடுக்குறோன்னா அதோட +1 கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பேசிக் ஏபிஐ தான் நான் எழுதி வச்சுருக்கிறது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் F5 கண்டினியூஸாக வச்சுக்கிட்டு நம்ம இப்போ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா டூ மெனி ரெக்வஸ்ட் வருது. ஸோ இதுதான் வந்து அலோவ் பண்ணாது. ஸோ நம்ம ஒரே நேரத்துக்குள்ளார நிறைய ரெக்வஸ்ட்டை நம்ம ப்ராசஸ் பண்ண நினச்சோம்னா இந்த மாதிரி டூ மெனி ரெக்வஸ்ட்ன்ற எரர் வர ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு. ஸோ இதை வந்து நம்ம லிமிட் பண்ணுறோம் ஒரு யூசர் வந்து எத்தனை கொடுக்கணுன்ட்டு. ஸோ நான் இப்போ இந்த இடத்துல வந்து மறுபடியும் வந்து நான் த்ராட்லிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரேட் லிமிட் வந்து ஒரு 10 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. பர்ஸ்ட் லிமிட்டும் ஒரு 10 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சேவ் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நான் மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் வர முடியாது. ஏன்னா நம்ம அது மேனுவலாக நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் அவ்வளோ வந்து நம்மளால் கொடுக்க முடியாது. அதனால தான் இந்த ப்ராப்ளமு. ஸோ நான் மறுபடியும் ரேட் லிமிட்டை வந்து கம்மி பண்ணுறேன். ஸோ ஒரு 5 கொடுத்து பார்ப்போம். ஒரு செகண்டுக்குள்ளார 5 டைம்ஸ் கிளிக் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஸோ ஃபங்க்ஷன் F5 இதுவும் நம்மளால் கொடுக்க முடியல. ஸோ நான் மறுபடியும் எடிட் பண்ணிட்டு 1 கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இப்போ மறுபடியும் நம்மளது பழைய மாதிரி ஆகிடும். ஃபங்க்ஷன் F5 டூ மெனி ரெக்வஸ்ட் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்படி தான் உங்களுடைய நீங்கள் ஏபிஎஸ் எதாவது ஏபிஐ கேட்வே வழியாக வச்சிங்கன்னா அதுக்கு வந்து த்ராட்லிங் லிமிட் வைக்க முடியும். பர் செகண்ட் தான் நம்ம அங்கே பார்க்குறது எல்லாமே. இது வந்து பர் மினிட்டோ பர் ஹவரோ இல்லை பர் மந்த்தோ கிடையாது. இது வந்து பர் செகண்டு. ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் கிடைக்கணும்னா என்னோட சேனலை நீங்கள் விருப்பப்பட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. See you in my next video. Until then, it's bye from Deepak. Bye-bye.